சார் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, மெயினா என்னன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு திமுகவை எதிர்த்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இல்ல, போதுமான பலம் இல்ல, வாக்குபலம் இல்ல. அதனாலதான் அவங்க விஜய் ரொம்ப நான்னாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா விஜய் வந்துட்டு வேற மாதிரி அது போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ முடிவான முடிவாக கிடையாது. ஏன்னா அவர் வந்துட்டு அவருடைய பொதுக்குழுல வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டு வாங்கி இருக்கிறாரு. இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சிருக்காரு. எடப்பாடிக்கு முன்னாடி அவர் தான் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நாள் 2 பேருக்கும் மேல போற அட்வைஸா இருக்கலாம், வாங்கி வச்சிருக்காங்க. எனவே எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, அவரு அமித்ஷா எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்து அதிமுக தோல்விக்கு காரணங்க ஆயிட்டாங்க. அவங்களை எல்லாம் வந்துட்டு என்டிஏக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா அவர் கட்டாயம் வந்துட்டு ஒரு 15-20 பேர் அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னு நினைப்பாரு. அவருக்கு ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுக்கணும். இவர் இருக்கிறாரு ஓபிஎஸ்க்கு வந்துட்டு 5 சீட்டோ 6 சீட்டோ அது கொடுக்கணும். அவருடைய நிர்வாகிகளை அவங்க கொடுக்கணும். பொறுத்த நாடு வைத்தியலிங்கம் உட்பட இப்படியெல்லாம் கொடுக்கணும். கொடுத்து அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு 5 பேர், ஸோ ஒரு 20 சீட்டு சேர்த்து நம்ம பெற்றோம் அப்படின்னோம்னா வச்சிடும். இது எடப்பாடியை ஒத்துக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு பியூஷ் கோயல். இந்த கால நிலவரத்தை புரிஞ்சுக்கோ, நாங்க வந்துட்டு உளவு அமைப்புகள் மூலமா நாங்க எடுத்துட்டோம், நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இவங்க எல்லாம் உள்ள வச்சோம் அப்படின்னோம்னா தான் நம்ம ஒரு வையபிள் அலையன்ஸா வருவோம், நம்ம வந்துட்டு திமுகவோட மோத முடியும். அதனால இவங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்கிறோம் என்டிஏல. அதுக்காக எங்களுக்கு 20 இப்போ 40 சீட்டு தரதா இருக்கிற 60 சீட்டு கொடுங்க, அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய நெகோசியேஷன். இதுதான் வந்திருக்காரு. இது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாஜக ஒரு கபலீகர கட்சின்றது தெரியும். எப்படி சிவசேனாவை காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளை காலி பண்றது அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பலம் என்கிட்ட இருக்கணும், உனக்கு நான் ஆதரவா இருப்பேன்றாரு. அதனாலதான் 6 பார்லிமெண்ட் சீட்டு கூட தரல அப்படின்றதுனாலதான் மக்களவை தேர்தலில் வந்துட்டு அவங்களுக்கு கூட்டணி முறிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் சொல்றாங்க. எஸ், இட் மே பி ட்ரூ. அப்போ என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், உங்களுக்கு என்ன கவலை அப்படின்றாரு அவரு. ஆனா அவங்க அது ஒத்துக்க தயாரா இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ண பாக்குறாங்க, கபலீகரம். அதுக்கு வந்துட்டு அவங்க அதிமுகவே கபலீகரம் பண்ணுவாங்க. ஒரு 30 பேராவது உள்ள போய் நிக்கணும் பாஜகல அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா எதிர்பார்க்கிறாரு. 30 எப்படியே உள்ள போயிட்டான் அப்படின்னோம்னா, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டப்பேரவைக்குள்ள ஒரு கிக்கிரி பிக்கிரி வேலையெல்லாம் பண்ணிக்கின்னு ஆட்சியை கவுத்துட்டு இவங்க வந்துடலாம், ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். 2029 அவங்களுக்கு குரூசியல் மார்ஷல். 2029 ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க கணிசமான இடங்களை பெற்று உள்ள போயிட்டு தமிழ்நாட்டை நாங்க ஒரு கட்சி அப்படின்னு காட்டணும். அதான் எடப்பாடிக்கு என்னன்னா, அப்படி வந்துட்டாங்கன்னா நம்மளதான் முதல்ல முடுங்குவாங்க, அது விடக்கூடாது அப்படி நிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் நெகோசியேஷனுக்கு போறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை ஒப்புக்கொண்டால் அவருடைய தலைமை பதவிக்கு ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இதுவரைக்கும் சொல்லலையே. எடப்பாடி தலைமையில தான், எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை அமித்ஷா சொல்லவே இல்லையே. நயனா நாகேந்திரன் சொல்றாரு. இல்ல, நயனா நாகேந்திரன் சொல்லலாம், அமித்ஷா சொல்லணும்ல. அதான மக்கள் எதிர்பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தானே எதிர்பார்க்கிறாரு. அப்புறம் நான் உன்னோட அலையன்ஸ் இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? நான் தானே மேஜரு. அப்ப என் தலைமையில் இல்லாத ஆட்சி அப்புறம் யார் தலைமையில ஆட்சி? அது ஒரு கேட்பார்ல, நியாயமான கேள்வி தானே. அவரு 21% ஓட்டு நான் வச்சுட்டு இருக்கிறேன், நீ 10. அப்ப யார் நிர்ணய சக்தி? வா அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க 21%, நாங்க 10%. அப்ப வந்துட்டு நீங்க 2 சீட்னா எங்களுக்கு 1 சீட்டு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு. நான் ஏற்கனவே 75 எம்எல்ஏ வச்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு 4 பேரை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் என்ன? பாஜக 54 தொகுதி கேட்டு எந்தெந்த தொகுதியும் இன்னும் மென்ஷன் பண்ணி ஒரு மேப் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, ஏற்கனவே அவங்க வந்துட்டு 40 சீட்டுக்கு அவங்க மேப் போட்டு கொடுத்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இதுவா இது பண்ணி அப்படி கொடுத்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. 40 30 தொகுதி ஒரு மேப் போட்டு, அதாவது ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இருக்குது, அந்த மாதிரி திருத்தலங்கள் இருக்கக்கூடிய தொகுதியா எண்ணிக்கையை போட்டு அதை கொடுங்க, நாங்க பேசிக்கா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேலை செய்யறதுன்னா என்னன்றது தெரியும், ஓட்டை சேர்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்றாரு.
எல்லாத்தையுமே மொத்தமா நெகோசியேஷன் வரும்போது பாத்துக்கிறோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல நீங்க கேட்கிற தொகுதி எல்லாம் அதிமுக தொகுதிகள் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் நாங்க ஜெயிக்கிற இடம், நாங்க எப்படி உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டாரு. இப்போவா இப்போவா அப்ப அப்ப அந்த மாதிரி அவங்க ஒரு பட்டியல் கொடுக்கும்போது சொல்லிட்டாரு. இப்பவும் வந்துட்டு பட்டியல் கொடுக்கும்போது அதான் ஃபைனலைஸ் பண்றதுக்கு, அதுக்காக தான் இப்போ ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேஷன் அவர் விட்டு தர மாட்டாருங்க. பொதுவா ஸ்ரீவில்லிபுத்தூர் அது திமுக, ராமநாதபுரம் நான் பலமையா இருக்கேன், கும்பகோணம் நாங்க பலமுறை ஜெயிச்ச இடம், திருத்தணியா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், இப்படிதான் அவர் பேசுவாரு. அதை எப்படி விட்டு கொடுப்பாரு அவரு? அதிமுகனுடைய பலம் வாய்ந்த இடங்களை விட்டு தர மாட்டாரு. எப்போதுமே கூட்டணி சேரும்போது ஜெயலலிதா ஃபார்முலா என்னன்னா, கூட்டணி கட்சி எந்த இடத்துல ஆதரவு பலமா இருக்குதோ அது பக்கத்து தொகுதி கொடுத்து அந்த தொகுதி இவங்க எடுத்துக்கிடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட அது பண்ணி ஜெயலலிதா பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆனாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு தெரியும். இல்ல இந்த டைம்ல அந்த மிரட்டல் உருட்டல்லாம் இருக்கும், அதனால எடப்பாடி பழனிசாமி பயந்துருவாரு. எடப்பாடி பழனிசாமி மிரட்டலாம் உருட்டலாம் எல்லாம் உண்மை, ஆனா கட்சியை மட்டும் விட்டு தர மாட்டாரு. அதான் நான் சொல்ல வரேன், ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எடப்பாடி ஒரு ஹெவி வெயிட், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக விட்டு தர மாட்டாரு. அவர் ஒரு விடயத்தை தெரியும், என்னுடைய ஸ்ட்ரென்த் என் கட்சி, இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக தான் மத்தவங்களை தூக்கி விட்டாரு, வெளில போட்டாரு. என் கட்சியை நான் விட்டு தர மாட்டாரு. தமிழ்நாடு விட்டு தருவாரு, கட்சியை விட்டு தர மாட்டாரு. எழுதி வச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த டைம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஐயோ ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு பேர் அனுப்புறாங்க. அவர் வைகுந்து வந்தாரு, பாண்டே வந்தாரு, ஏதோ நடக்காத போயிட்டு இப்போ வந்துட்டு பியூஷ் கோயல் வராரு, அடுத்தபடி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி அனுப்பினாலும் அனுப்பலாம். ஒருபோதும் 50 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. 20 சீட்டு கொடுத்தேன், 30 சீட்டு அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல பாஜகவோட எக்ஸாக்ட் பிளான் தான் சார். இல்ல பாஜக 30 பேர் உள்ள அனுப்புனுங்க, அதான் சொல்லிட்டு நான் போன தடவை. கூட்டணி ஆட்சின்றது இருக்கா? கூட்டணி ஆட்சி எல்லாம் அதை ஜெயிச்சோன்னு பாக்கலாங்க. அது வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதிகமான சீட்டு கேட்க விளக்கி இருக்கிறேன். அதிகமான சீட்டுக்காக கூட்டணி ஆட்சின்றாங்க. கூட்டணி ஆட்சின்றது ரிசல்ட் சொல்ல வேண்டிய, நீ என்ன சொல்றது? ரிசல்ட் எல்லாம் தீர்மானிக்கும் கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியான்னு. அதிமுகவே 118 120 இடம் வந்துச்சு அப்படின்னோம்னா அது எது கூட்டணி வைக்கணும் உன்னோட? அண்ணா கொள்கை தூக்கி போட்டு ஜெயலலிதா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாமே. 90 வந்துச்சு, நீங்க 30, கூட்டணி ஆட்சி தான், அதுல என்ன இருக்குது? அப்போ ரிசல்ட் தீர்மானிக்கிறது நீங்க எதுனா வாயில தீர்மானிக்கிறீங்க, அது நடக்காது. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கான அந்த கேட் மூடப்பட்டுச்சா? அது முடிஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாதுங்க. நீங்க மட்டும் தான் சார் என்ன டவுட்லயே வச்சிருக்கீங்க? இல்ல நான் டவுட்ல இல்லைங்க. மோஸ்ட்லி எல்லாரும் விஜய்க்கு என்ன நோக்கம்? திமுகவை காலி பண்ணும். ஆமா சொல்றாருல்ல பாச, களத்துல இல்லாதவங்க, களத்துல தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் பேச போறது இல்ல, இவங்கதான் அவங்க நாம அப்படின்றாருல்ல. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப இதே இவங்களை காலி பண்றதுக்காக அவங்களோட போலாம்ல அவரு. நாளைக்கு திமுகவிடமிருந்து இந்த தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம தனிச்சு சாதிக்க முடியாது, கூட்டணி போருவோம் அப்படின்னு போயிட்டு போறாரு இல்லையா? கரூர் விடயத்துல வந்துட்டு 3 நாள் கழிச்சு பேசுனவரு என்ன சொன்னாரு வீடியோல? நமக்காக குரல் கொடுத்த தோழமை கட்சியினுடைய நண்பர்களுக்கு நன்றின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப மட்டும் நட்பு எங்க வந்துச்சு? இப்ப அது அழிஞ்சு போச்சான்னா? இல்ல கோர்ட்ல கேஸ் போடும் போது RSS காரனா வந்து நின்று வாதம் நானு, அப்ப என்னாச்சு கொள்கையெல்லாம்? இப்ப பாருங்க கொள்கையை தூக்கி விட்டாரு பாச, அவங்க சம்பந்தமே இல்லாதவங்கன்றாரு. ஈரோட்ல வந்துட்டு ஈரோட்டுடைய மெசேஜா அதான், விஜய் சொன்ன மெசேஜா அதான், நான் உன்னை எதிர்க்கல, நீ ஒரு ஆள் இல்ல, நீ ஒரு ஆள் இல்ல அப்படி புரிஞ்சுக்கலாம்ல. ஆள் இல்லாத கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அப்ப டிக்ளேர் பண்ண, இப்ப நீதான் எனக்கான ஆளுன்றாரு. என்ன காப்பாத்தணும் அப்படின்னா சிபிஐல நீதான் எனக்கான ஆளுன்றாரு. இப்போ சிபிஐ ரெண்டுத்தையும் விசாரிப்பான்ல. நாமக்கலுக்கு நீ எவ்வளவு லேட்டா வந்த, ஈரோட்டுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்த கேட்பாங்கல்ல சிபிஐ. அதனால இதெல்லாம் காப்பாற்றணும்னா பிஜேபி வருது. இப்ப காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி ஆட்சி கேட்குதுங்க சார். இப்ப ஆட்டோமேட்டிக்கா தாவேகாவுடைய அந்த கெத்து உயருது, மவுஸ் உயருது. ஐயா கெத்துலாம் மக்கள் கிட்ட இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம ஊடகத்துல வச்சுக்கிட்டு அவங்க இருக்க தைரியத்தை தான் இவங்க பேசுறாங்க. இல்ல சும்மா போட்டு கட்டுவாங்க. அதான் நான் சொல்றேன், நாங்க எல்லாவற்றாலும் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா கேட்டு இருந்தோன்னு ஜெயலலிதா என்ன பண்ணா கயிட்டு விட்டாங்க. கலைஞருக்கு தெரிஞ்சிச்சா அம்மாவை கயிட்டு விட்டுறாங்கன்னா நம்ம என்னடா பெரிய கட்சி, அவரு கயிட்டு விட்டாரு. கயிட்டு விட்டோன்னு என்ன ஆச்சு? நான் எடி பேய் அடி கண்டுக்கவே இல்லை யாருமே, அப்படி போச்சு. காங்கிரஸுக்கு எதுங்க கட்சி? அவமரியாதை எல்லாம் பேசல. ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட்.
நான் பெருந்தலைவரை பார்த்து அரசியலுக்கு வந்தவன். நான் தான் அப்பால எடுத்துக்கலாம். காங்கிரஸுக்கு எது தொண்டை சொல்லு. ஒரு தொகுதியிலையும் நாங்க ஒரு 1000 பேர் இருக்கிறோம்னு சொல்லுங்க. 100 பேரை கைட்டு வச்சு போராடுறது சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. இல்லாத ஒரு கட்சி எது வேணாலும் கிளைம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நடக்காது. அது அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டி தாவேக்கா. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நீங்க முதல்ல அவங்க தயாரா இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட்டிக்கிறதுக்கு. 1000 கோடி கொடுத்து கூட்டணினா கூட வரமாட்டாரு விஜய், அந்த பக்கம் போக மாட்டாரு. விஜய்க்கு ஒரே குறி அதிமுக தான், வேற யாரும் கிடையாது. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி.